சிரிக்க கூடாது அதுக்காக சொல்றீங்க. நீங்க சிரிங்க. நீங்க சிரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. மைக்குக்காக சிரிக்காதீங்க. நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? பாப்பா வந்து சிரிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க. நீங்க தாராளமா சிரிக்குமா? சிரி 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 சிரி. அப்ப சிரிக்க கூடாது. மைக்குக்காக இப்போ நான் என்ன சொல்றேன்னா லூஸ் இல்லனே மென்டல். நான் மனசுல இருந்தே சொல்றேன் இந்த பேர்ல இருக்கிற ஆள உள்ள கொண்டு போய் சேவ் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது. உள்ள நெருப்பமா இருக்குனா. அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்காதா. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 51 அண்ட் எபிசோட் 52 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ண தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது வேக்கப் சாங்லாம் போட்டு எல்லாரும் உற்சாகமா டான்ஸ் ஆடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் கேப்டன் தீபக் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ ஃபார்மேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட போறோம். பட் இருந்தாலும் அஸ் அ கேப்டனா ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ வந்து ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜெஃப்ரியும் சத்யாவும் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கும். விஷாலும் அருணும் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா அதெல்லாம் வந்து வெளியே சொல்லிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. விஷாலும் அருணும் பயங்கர க்ளோஸ் தோணும், ஆனா அதை அட்ரஸ் பண்ணாதீங்க சொல்றேன். என்னது தோணும் ஆனா வெளியே சொல்லிக்க கூடாதா? ஏன் அப்படி சொல்லி கேட்டா, அஸ் அ கேப்டனா நான் சொல்றேன் அந்த மாதிரிலாம் சொல்லிக்காதீங்க. எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதாப்ல. அது பார்க்கும்போது இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு தோணுச்சுன்னா அது அவங்க சொல்லதான் செய்வாங்க. அது அவங்களுடைய கருத்து, அது அவங்களுடைய கேம். அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு கேப்டனுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆர்ஜி ஆனந்தியே கேட்டாங்க. அது என்னுடைய கருத்தா இருக்கலாம், என்னுடைய கேமா இருக்கலாம், அது எப்படிங்க நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது தீபக் சொல்றாப்ல அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஓகே தான். பட் அதை தாண்டி நான் as a கேப்டனா ரிக்வெஸ்டா சொல்றேன் இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டதாப்ல. அதை பார்க்கும்போது as a கேப்டனா நீங்க எதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? as a கேப்டனா நீங்க வந்து மைக்க ஒழுங்கா போடுங்க, பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க, தூங்கி நாய் குலைக்க வைக்காதீங்க, வீட்டுடைய அமைதிக்கு வந்து கெடுதலா இருக்காதீங்க, இந்த மாதிரி சொன்னா பரவாயில்ல. ஆனா இப்படி வந்து இண்டிவிஜுவல் பிளேயரை போயிட்டு குரூப்பா சேர்ந்து விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுனால ஒரு சண்டை வரும். அதனால வீட்டுடைய அமைதி கெடும். அதனால நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கருத்தை நீங்க சொல்ல விடாம தடுக்கிற மாதிரி இருக்கு. டிசிப்ளினுக்காகவும் நான் ஒரு கேப்டனா கேட்டுக்கிறது இந்த மாதிரி பண்ணாத தவிருங்க. ஆக்சுவலா தீபக் as a கேப்டனா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான சண்டையும் வராம பிரச்சனையும் வராம கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாப்ல. அது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் எந்த கருத்தையும் சொல்லாம அமைதியாவே இருக்கடா, அப்பதான் வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது, அப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா அங்கேருந்து அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டாப்ல. அது இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் பொறுமையா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் அங்கேருந்து வந்தாப்ல. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, மஞ்சரி முத்துக்குமரன் சேர்ந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, அந்த பிரச்சனை எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாப்ல. அப்போ வந்து தீபக் இருக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் கடன் வாங்கி சொல்லிட்டு இருக்காப்ல. அருண் நீ என்ன சொன்ன, இந்த வார்த்தை சொன்னியா, முத்துக்குமரன் நீ என்ன சொன்ன, அதை சொன்னியா, மஞ்சரி நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நடந்தது ஃபுல்லா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது தர்ஷிகா சொன்னாங்க, ஏங்க இதெல்லாம் நாங்க நேர்ல நின்று அப்பத்தையும் பார்த்துட்டோங்க, அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க அதை வேற டிஸ்கஸ் வேற பண்ணீங்க, as a கேப்டனா நீங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னீங்களா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப தீபக் சொன்னாப்ல as a கேப்டனா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தலை போற விஷயமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அங்கேயே சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா அப்படி இல்லங்கிற பட்சத்துல சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதையும் மீறி நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாரு. யார் வர்க் பண்ணிருக்காங்க அப்போ வந்து தலை போற விஷயமா இருந்தா மட்டும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க, இல்லனா அது பண்ணாதீங்கன்ற ரிக்வெஸ்டா தான் கேக்குறேன். கிச்சன் ஏரியால சமைச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் உள்ள வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால இதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்காம யாரும் கிச்சன் ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தீபக் as a கேப்டனா சில ரூல்ஸ் வந்து போட்டுருப்பாரு போல இருக்கு. அதுக்கு மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரிலாம் டாஸ்க் இருந்துச்சு, ரூல் இருந்துச்சு, இப்போ அதை எடுத்து விட்டதுக்கு அப்புறமா as a கேப்டனா இவர் கொண்டு வரது வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்டடா தோடுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா இப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் அவர் கொண்டு வராரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருமா, நீ தான். நேத்து கிச்சன் பக்கம் போன ஒரே காரணத்துக்காக ஒன்னால என்ன பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணி ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்கிட்டு வந்துட்டேன். சோ வீக்கெண்ட் எபிசோட்ல யாரை போட்டு அடிப்பாங்க, தீபக் தான போட்டு அடிப்பாங்க. சோ வீட்டோட அமைதிக்காக சில ரூல்ஸ் அவர் கொண்டு வந்து தான் ஆகணும். சோ அப்படி கொண்டு வந்தா
பாறேன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு, என்னால சில பிரச்சனைகளை பண்ணவே முடியல இதனால அப்படிங்கிற மாதிரி பேசுறியாமான்ற மாதிரி இருந்துச்சு. கிச்சனுக்குள்ளேயே போகக்கூடாது, திரும்பவும் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்டடா ஆக்குது. இதுல இந்த சாச்சனா புள்ள வேற சொல்லுது சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாங்கன்னா சாப்பிட கூடாதுன்னு சொல்லணும், அதுக்கு இப்படியா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஏமா ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம், சாப்பாடுன்ற வார்த்தையை எடுத்தாலே உனக்கு கோவம் வர அளவுக்கு நீ எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு நீ இந்த பேச்சு பேசுறியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல இந்த 8 வாரத்துல மொத்தமா அவங்க ஃப்ரிட்ஜையே 10 வாட்டி தான் திறந்துருப்பாங்களா, எவனாச்சும் காதுல பூ சுத்திட்டு இருப்பான் அவன்கிட்ட போய் சொல்லுமான்ற மாதிரியே தான் இருந்துச்சு. எத்தனை வாட்டி இந்த ஃப்ரிட்ஜ் நான் ஓபன் பண்ணிருப்பேன், இந்த 8 வாரத்துல 10 வாட்டி ஓபன் பண்ணிருப்பேன். இங்க விஷயம் என்னன்னா தீபக் யாருக்காக அந்த ரூலை கொண்டு வந்தாப்புலையோ அவங்களுக்கு தான் குத்துது குடையுது. அப்புறம் மஞ்சரி போயிட்டு சௌந்தர்யா கிட்ட நான் போய் சொல்றேன் மாத்தி மாத்தி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா, நான் எங்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சௌந்தர்யா சொல்றாங்க நீங்க வந்து தப்பு பண்ணிட்டு சமாளிக்கிறீங்களா அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பேர் தப்புன்னு சொல்லணுமா, பொய்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க படை தளபதி கேரக்டர்ல போய் சொன்னீங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்ப மஞ்சரி சொல்றாங்க அது படை தளபதி கேரக்டர் டாஸ்க்ல போய் சொல்லிருப்பேன், அதை வந்து ஏன் மஞ்சரின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க படை தளபதியா சொன்ன மாதிரி தெரியல, மஞ்சரியா சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னா, மஞ்சரி வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் வந்ததுக்கு அப்புறமா இல்ல எனக்கு அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி as a கேப்டனா அங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா இல்ல என்னோட கம்மல் அங்க விழுந்துருச்சு அதனால தான் வந்து எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அப்படியே மாத்தி நான் உள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இந்த இடத்துல கேப்டனையும் யூஸ் பண்ணிட்டாங்க, படை தளபதி யூஸ் பண்ணிட்டாங்க, இடத்துல பொய்யும் சொல்லிட்டாங்க இல்லையா, இதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஆனா அதை கரெக்டா சொல்ல தெரியல. கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கேப்டனா ஒரு விஷயத்தை சொல்றீங்க அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி பேசி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பயும் மஞ்சரி பாத்தியா அப்ப நீ சமாளிக்கிற அப்படிங்கிற வார்த்தை தான் நீ யூஸ் பண்ணிருக்கணும், எதுக்கு பொய்ன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. உங்க மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு சமாளிக்கிறீங்க சொல்லிருக்கேன், பொய்ன்னு சொல்றது வேற மாதிரி. அப்ப சௌந்தர்யா சொல்றாங்க எனக்கு தோணுச்சு அந்த டாஸ்க்ல நீங்க வந்து படை தளபதியா இல்ல மஞ்சரியா தான் எல்லா டிசிஷன் நீங்க எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எங்கமா டாஸ்க்லயா இல்ல வெளிய வா சொல்லி கேட்டா டாஸ்க்ல மட்டும் கிடையாது, டாஸ்கை தவிர்த்து நீங்க போய் சொல்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே உனக்கு தோணுதா எங்கன்னு கரெக்டா சொல்லு அப்படின்னா, எனக்கு கரெக்டா சொல்ல தெரியாது, எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்பயும் மஞ்சரி கேக்குறாங்க இங்க பாரு உனக்கு தோணுச்சு அப்படிங்கிறதுக்காக நீ போயிட்டு பொத்தாம் பொதுவா போய் சொல்லிட்டாங்க, போய் பேசக்கூடிய ஆளு மாத்தி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லக்கூடாது, சில இன்சிடென்ட்ஸை வச்சு தான் நீ சொல்லணும். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்குது, ஆனா எனக்கு தெரியல, எனக்கு தோணுச்சுங்க, எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து எதனால தோணுச்சு அப்படிங்கறத கரெக்டா சொல்லவே மாட்டாங்க. எனக்கு தோணுச்சுங்க. ஆக்சுவலா இங்க சௌந்தர்யா என்ன பாயிண்ட சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லிருப்பாப்ல, இந்த கோட்டை தாண்டி உள்ள வரக்கூடாது, இதுக்கு இன்சார்ஜ் நான் தான் அப்படிங்கிற முடிவை யார் எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டா படை தளபதியா நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த படை தளபதி ராணி கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இந்த இடத்துல படை தளபதியா அவங்க வந்து அந்த டிசிஷன் எடுக்கல, படை தளபதியா எடுத்தேன் அப்படிங்கிற பேர்ல கேப்டனா தான் எடுத்துக்காங்க. இதுதான் வந்து அவங்க பொய் மாத்தி பேசுறாங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஆனா அது அவங்களுக்கு தெளிவா சொல்ல தெரியல. நீங்க தளபதியா அந்த இடத்துல அந்த பேருக்காக இருந்திருக்கீங்க. அப்ப சௌந்தர்யா வந்து யோசிச்சிருப்பாங்க போல, ஒருவேளை மஞ்சரி போய் பேசுறாங்கன்றது நமக்கு மட்டும் தான் தோணி இருக்கா இல்ல மத்தவங்களுக்கும் தோணி இருக்கான்றத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ரயன்ட்ட போய் கேட்டாங்க. கூடவே விஷாலுக்கு வந்தாப்ல நான் ஒரு விஷயம் கேட்கறேன், அது வந்து உங்களுக்கு சரியா இல்லன்ற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மஞ்சரி வந்து போய் பேசுற மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே விஷால் சொன்னாப்ல போய் பேசுற மாதிரி தோணல, ஆனா அவங்க மாத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் ரயன் சொன்னாப்ல கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம பேசுறாங்கன்ற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம சௌந்தர்யா கேட்கறாங்க கிளாரிட்டி இல்லாம பேசினா அது பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில இருந்து எப்படியாச்சும் பொய் தான்ற வார்த்தையை வாங்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அப்பயும் விஷால் சொன்னாப்ல இல்ல மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வறுமை தவிர்த்து அது பொய்யில வராது, அவங்க மாத்தி பேசுறது வந்து பொய்யா இல்லையா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொன்னாப்ல. ஆனாலுமே சௌந்தர்யா இல்ல எனக்கு என்னமோ மஞ்சரி பொய் சொல்ற மாதிரி தாங்க தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டாண்டை விட்டு வெளியே வர மாதிரி தெரியல. அப்ப அவங்க சொன்னாங்க அதாவது இந்த முத்துக்குமரன் என்னுடைய ஃப்ரெண்டு அதனால தான் இந்த டாஸ்க் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி சொன்னாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசினாங்க பத்தியா, அதுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனே எனக்கு பாயிண்ட் இல்லாம இருந்துச்சு, இப்போ எனக்கு பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. திருப்பி அப்படியே மாத்திட்டாங்க, போய் பேசுறாங்க அந்த இடத்துல. இதுக்கு எனக்கு ஞாபகம் வரல இந்த பாயிண்ட். அண்ட் நேத்து தான் பிக் பாஸ் தீபக் கிட்ட இது வரைக்கும் எந்த சீசன்லயும் அந்த மாதிரி பாராட்டுனது கிடையாது, ஒன்னதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி விட்டார் இல்லையா. இன்னைக்கு இந்த சாச்சனா புள்ள என்ன பண்ணுச்சு, மைக்கு மேல முடிய போட்டு வச்சிருந்து போலுக்கு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல மைக்கை சரியா போடுங்க சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கேப்டன் அங்கேருந்து வந்து முத்து நீ தான் வந்து அந்த பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சாச்சனா புள்ள சிரிச்சிச்சா, ஏமா என்னம்மா சிரிக்கிற, அவன் உனக்காக பனிஷ்மெண்ட் பண்ண போறான் நீ சிரிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே மனித இயல்பு சிரிக்கிறது, அதை சிரிக்கூடாது சொல்றீங்களா, சிரிக்கூடாது சொல்றீங்களா, சிரிக்கூடாது சொல்லிட்டு அதையே திருப்பி கேட்டுச்சுமா முடிய தூக்கி பின்னாடி போடுமா, உனக்காக ஒருத்தன் பனிஷ்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க அப்பவே சிரிக்கிறியா, அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அவ சிரிக்கூடாது
சிரிக்கூடாதுன்னு சொல்றீங்க. சிரிக்கூடாது, நீ சிரிச்சுக்கோமா. சிரிக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சிரிக்கூடாது, நீ சிரிச்சுக்கோமா. சிரிக்கூடாது தான் நீங்க சொல்றீங்க, சிரிக்கூடாது நீங்க சொல்றீங்க சொல்லிட்டு மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கு. அவர் வந்து சொல்றாப்ல, இங்க பாருமா உன் முடி வந்து மைக்கு மேல கிடக்குது, அதை தூக்கி பின்னாடி போடு. சிரிக்கூடாதுன்னு சொல்றீங்க, சிரிக்கூடாது, சிரிக்க மாட்டேன், சிரிக்கூடாது. அதை பார்க்கும்போது எனக்கே அப்படியே வெறி ஏறுது, மண்டையில சுருனா அது போல பண்றதெல்லாம். தீபக்கை யோசிச்சு பாருங்க, நார்மலாவே அந்த மனுஷன் அப்படி சூடு ஏறி அப்படி பிச்சு போட்டுவாப்ல ரெண்டா. இருந்தாலும் இந்த இடத்துல அவர் அமைதியா இருக்காருன்னா இதுக்கு என்ன காரணம்? கேப்டன் பதவி இருக்கு, இந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் கட்டுப்படுத்திட்டு இருக்காப்ல. ஆனா அந்த மனுஷனையும் இந்த பிள்ளை ஒரு ட்ரிகர் பண்ணிச்சு பாருங்க. ஐயோ அப்பா, எனக்கு தெரிஞ்சு தீபக் மட்டும் இந்த இடத்துல கேப்டன் பதவியில இல்லாம இருந்திருக்கணும். இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவத்தை தீபக் வந்து சாச்சனாக்கு செஞ்சு விட்டுருப்பாப்ல. சிரிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க. நீங்க தாராளமா சிரிக்குமா. அப்புறம் முத்துக்குமரன் போயிட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா முத்துக்குமரனுக்கு சாச்சனா மேல ஒரு தனி அக்கறை பாசம்லாம் இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ணாப்ல, இங்க மாமா சாச்சான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாரு அவர் வந்து சிரிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே சரி ஓகேனா அப்படி சொல்லிட்டு நீ சிரிச்சிட்டு போயிட்டா கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கு டிபெண்ட் ஆகிற பத்தியா அதை வெளியிருந்து பார்க்கும்போது நல்லா இல்ல தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. உடனே வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டாப்ல, நம்ம உடனே திருந்திரணும் அப்படின்னு சொல்லி சாச்சனா புள்ள கேட்டுறோம் பாத்தீங்களா. அதுக்கெல்லாம் சத்தியமா வாய்ப்பே கிடையாது. இந்த புள்ள நான் பேசுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. அவர் கேப்டனா எப்படி சொல்லலாம்? அவர் கேப்டனா இருந்தா நான் சிரிக்கூடாதுன்னு சொல்லலாமா? இது என்னுடைய உரிமை, நான் கேட்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அது பேசின பாயிண்டே மறுபடியும் பேசிட்டு இருந்தே முத்துக்குமரன் பார்த்தாப்ல, கடைசி வரைக்கும் இது திருந்தாது போல இருக்கு சொல்லிட்டு சரி ரைட்டுமா, சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்லிட்டேன். நீ வந்து இண்டிவிஜுவாலிட்டியோட இருக்க, ஒரிஜினாலிட்டியோட இருக்க, அதை நான் பாராட்டுறேன். இருந்தாலும் நீ சொன்னது கரெக்ட் அப்படிங்கிறத நான் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல அப்படிங்கிறது சேர்த்தே பதிவு பண்ணிட்டு போயிட்டாப்ல. சொல்லணுங்கிறது என் கடமை நினைச்சேன், சொல்லிட்டேன். ஆனா நீ பண்ணது சரின்னு நான் ஒத்துக்கல. நேத்து எபிசோட்ல அன்ஷிதா போயிட்டு விஷால் கிட்ட தர்சிகா மேட்டரை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறமா அன்ஷிதா போயிட்டு தர்சிகா கிட்டே கேட்டிருப்பாங்க போலுக்கு. அதனால அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து ஒரு வாக்குவாதம் வந்து தர்சிகா பேசிட்டு இருக்கும்போது அன்ஷிதா வந்து எஞ்சி போயிட்டாங்க போல இருக்கு. தர்சிகா வந்து இங்க பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து உங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கா, நான் பேசிட்டு இருக்கும்போது எஞ்சி போயிட்டு இருக்காடி, அப்ப நான் வேணாம்னு சொல்லி தம்பி போறா அப்படிங்கிற மாதிரி மூச்சு அடக்கி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்ன மேட்டரா, எதுக்கடா பேசுறீங்க, என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தை காட்டாம திடீர்னு சண்டை போறதை மட்டும் காட்டுறாங்க. இவங்க பேசுறதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாவே இருக்கு. நான் உங்க ரெண்டு பேரை தாண்டி நான் வேற யாருக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு நீங்க எனக்கு புரியவே இல்லடி. அப்புறமா ஆர்ஜி ஆனந்தி அங்க இருந்து வந்து சரி விடுடி, ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணா உட்கார்ந்து பேசி சார்ட் அவுட் பண்ணிக்க கூடிய அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே எனக்கு தேவையே கிடையாது. நான் பேசிட்டு இருக்கும்போது எஞ்சி போனால நான் அதுக்கு போய் பேசணும், எனக்கு ஒரு வேணான்னு முடிவு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இதை பத்தி ஆர்ஜி ஆனந்தியும் பவித்ராவும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து ஆர்ஜி ஆனந்தி சொல்றாங்க, அன்ஷிதாக்கு வந்து நம்ம விஷால் மேல ஒரு பொசசிவ்னஸ் வந்து இருக்கு, விஷாலுக்கு வந்து தர்சிகா மேல வந்து ஒரு கிரஷ் இருக்கு, இதுதான் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பவித்ரா சொல்றாங்க, வெறும் பொசசிவ்னஸ் மட்டும் நினைக்கிறியா, அது ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்டி உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டா அப்ப பவித்ரா சொல்றாங்க, ஸ்கூல் டாஸ்க்ல பார்த்தல ரெண்டு பேரும் மாறி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆர்ஜி ஆனந்தி சொல்றாங்க, அது வந்து டாஸ்க்காக பண்ணதுடி, அதை எப்படி நீ உண்மை சொல்லி சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அவன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்றான், அதை வந்து அவன் தான் காம்ப்ளிகேட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி இடத்துல விஷால் மேல பழிய போடுறாங்க. அவனுக்கு ஏண்டி நமக்கே தெரியும் அவனுக்கு தெரியாதாடியா தப்புன்னு. ஆக்சுவலா விஷாலும் தர்சிகாவும் பண்றதே ஒரு லவ் கண்டென்ட் கிடையாது, அதையே ஏன்டா தேவையில்லாம டெலிகாஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இதுல அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்றாங்களா, அந்த பிரச்சனையை வச்சுட்டு பவித்ராவும் ஆர்ஜி ஆனந்தியும் பேசிட்டு இருக்காங்களா, அதை ஒரு எபிசோடு ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இந்த கண்டென்ட்ல சம்பந்தப்பட்டவங்க யாரு? விஷால், தர்சிகா, அன்ஷிதா. ஆனா இதை பத்தி அவங்க மூணு பேருக்குமே பெருசா கவலை கிடையாது, அவங்க மூணு பேர் அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல அதிகமா கவலைப்படுறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவித்ராவும் ஆர்ஜி ஆனந்த் தான். அடுத்தவனை பத்தி ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு எப்படிலாம் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசலாம் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ற மாதிரி மறுபடியும் அன்ஷிதா கிட்ட போயிட்டாங்க. இங்க பாரு, நான் ஒரு விஷயம் கேட்கறேன், உனக்கு விஷால் மேல ஒரு பொசசிவ்னஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாலும் தப்பு கிடையாதுடி அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜி ஆனந்தி அழுத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அன்ஷிதா ஷாக்கா, ஏன்டி நீ என்ன பைத்தியமா, நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. இந்த ஆர்ஜே ஆனந்திக்கு அன்ஷிதாக்கு அர்ணவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் எதனால இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க, அர்ணவ் வெளியே போகும்போது அன்ஷிதா எதுக்காக அழுதாங்க, இந்த மேட்டர்லாம் தெரியவே தெரியாத மாதிரியும் திடீர்னு அன்ஷிதாக்கு வந்து விஷால் மேல ஒரு லவ் வந்துருச்சா, பொசசிவ்னஸ் வந்துருச்சா, அது வந்து இருந்தாலும் பரவாயில்லடி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்ப அன்ஷிதாவுடைய கேரக்டரை இவங்களே கெடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்களா என்னன்னே புரிய மாட்டுது. விஷால் மேல பொசசிவா இருக்கு, உனக்கு என்ன பைத்தியமான அப்பயே அன்ஷிதா சொல்றாங்க, எனக்கு தேவையில்லாத வேலை, இப்படி ஒரு விஷயம் வருதுன்னு தெரிஞ்சா நான் விஷாலோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை முதல்ல உங்ககிட்ட யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஆர்ஜி ஆனந்தி சொல்றாங்க, யாரும் சொல்லல, வெளியிருந்து பார்க்கும்போது எங்களுக்கே அப்படிதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதாவது தர்சிகாவும் விஷாலையும் பார்க்கும்போது கிரஷ் மாதிரியும் உனக்கு வந்து விஷால் மேல அதிகமா பொசசிவ்னஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. வெளியில இருந்து பார்க்க அப்படி தெரியுறதுனால அதை பார்க்கும்போது உனக்கு 1000 தோணுமா, உனக்கு தோணக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கிட்ட பேசி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அதெல்லாம் வெளியே தப்பா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குமே, அதை பத்திலாம் நீ யோசிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆர்ஜி ஆனந்திக்கு தெரிஞ்சு போச்சு, சரி ரைட், நம்ம தேவையில்லாத விஷயத்துல போயிட்டு மூக்கு நுழைச்சிட்டோம் போல இருக்கு, இது எங்க
எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு திரும்ப பேக் ஃபயர் ஆக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை மேனிபுலேட் பண்ணி எப்படி மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்ன சொல்றாங்கன்னா, அன்சிதா இந்த மேட்டரை பத்தி பேசுனது நல்ல விஷயம் நினைச்சுக்கோ. இப்படி சொன்ன பதில் எனக்கான பதில் கிடையாது, மக்களுக்கான பதில், வெளியிருந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான பதில் அப்படிங்கிற மாதிரி எப்படியெல்லாம் மாத்தி விட முடியுமோ அப்படியெல்லாம் மாத்தி விட்டுருக்கு இந்த புள்ள. நீ ஆக்சுவலி பதில் எனக்கு கொடுக்கல அன்ஷி, நீ ஆனா இது பேசணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா அன்சிதா பத்தி இவங்க ரெண்டு பேருக்குமே பெருசா எதுவுமே தெரியாது, இப்பதான் புதுசா பழகிறதுக்கே வந்திருக்காங்க. வெளியே அன்சிதா என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது, உள்ள வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு இன்னொரு கிரஷ் வந்துருச்சு, இன்னொரு பொசசிவ் வந்துருச்சு, நீ வந்து விஷால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா எப்படி? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. ஆனா 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லாம தர்சிகா ஆரம்பிச்சுட்டு இந்த லவ் கண்ணிட்டு தர்சிகா விஷாலுடைய கிரஷ் அப்படின்னு சொல்லி போய் அதுக்கப்புறம் அன்சிதா உள்ள இழுத்து இப்ப ஆர்ஜி ஆனந்தி பவித்ரா வரைக்கும் உள்ள வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா மொத்த வீடுமே இன்க்ளூட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி இருக்குல்ல, என் மண்டிக்குள்ளே இருந்தாலும் உன்கிட்ட கேட்கறதுக்கான உரிமை எனக்கு கிடையாது. அப்புறமா இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா சீசன்லயும் பயங்கரமா கலக்கட்டின ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்ல கண்டென்ட் கிடைக்காம போனதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் அப்படின்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை, இந்த பொம்மை டாஸ்க். அந்த டாஸ்க் இந்த வாரம் இறக்கி விட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட சேம் தான். அதாவது ஒரு பெரிய பிட் வச்சிருக்காங்க, அதுல நிறைய பால்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ள பேர் போட்ட பொம்மைகளை ஒளிச்சு வச்சிருப்பாங்களாம். நேரா எல்லாரும் போய் உள்ள குதிச்சு அவங்க பேர் போட்ட பொம்மையை எடுக்கக்கூடாதான், அடுத்தவங்களுடைய பொம்மையை எடுத்துக்கொண்டு போய் அங்க ஸ்லாட்ஸ் இருக்கும், ஆப்போசிட்ல ஒரு டால் ஹவுஸ் இருக்கும், அந்த டால் ஹவுஸ்ல ஸ்லாட்ஸ் இருக்கும், அந்த ஸ்லாட்ஸ்ல கொண்டு போய் வைக்கணும். அண்ட் மொத்தமா 18 ஹவுஸ்மேட்ஸ்க்காக அங்க 17 ஸ்லாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். யார் பேர் போட்ட பொம்மையை ஸ்லாட்டுக்குள்ள வைக்கலையோ அவங்க அந்த கேமை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். அண்ட் ஃபைனல் ரவுண்ட்ல மொத்தமா ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்லாட்ல யாருடைய பொம்மை வந்து ஃபிக்ஸ் ஆக போதோ அவங்க தான் இந்த டாஸ்க் உடைய வின்னரா. ஃபைனல் ரவுண்டில் எந்த ஒரு நபரின் பெயர் எழுதப்பட்ட டால் ஹவுஸில் வைக்கப்பட்டதோ அந்த நபரே வெற்றியாளர். அண்ட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரை காப்பாத்தணும், உங்களை யாரு காப்பாத்தணும் அப்படிங்கறத மீறி யார் அடுத்த ரவுண்டுக்கு போகணும், யார் வந்து சேவ் ஆக கூடாது அப்படிங்கிற வரைக்கும் யோசிக்கிறது தான் இந்த கேம் உடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி உள்பட பிக் பாஸே எடுத்து சொல்லிட்டாப்ல. யார் இந்த போட்டியில் முன்னேறி செல்ல கூடாது என்ற ஸ்ட்ராட்டஜியும் முக்கியம். அண்ட் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் கேம்ல ஆட முடியாது, யார் கிடைச்சு போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டு ஆகணும். என் பொம்மையை கொண்டு போய் நீ ஸ்லாட்ல வச்சுட்டு ஓ பொம்மையை கொண்டு போய் நான் ஸ்லாட்ல வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் போடல அப்படின்னா நம்ம பொம்மை அனாதேசம் கிடைக்கும், கடைசி வரைக்கும் ஸ்லாட்ல போய் சேராது. அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து அலைன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த கோவா கேங்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, ரயன், சௌந்தர்யா, ஜெஃப்ரி அண்ட் ஜாக்லின். இவங்க 4 பேர் ஒரு டீமா சேர்ந்துட்டாங்க. நம்ம வந்து மாறி மாறி போய் வச்சுக்கலாம். அண்ட் கடைசியா வரும்போது நம்ம 4 பேர் சீரியஸா விளையாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தீபக், மஞ்சரி, முத்து, சாச்சனா அண்ட் ஆனந்தி இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க போல இருக்கு. என் பொம்மை பிட்ல இருக்கு, இன்னொருத்தன் எடுக்காம நான் தடுக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே ஓடி போய் யார் யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களோ அவங்க பொம்மையை எடுத்து போய் ஸ்லாட்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஷால் வந்து யார் கூடயுமே பெருசா அக்ரிமெண்ட் போடல போல இருக்கு, இண்டிவிஜுவல் ஆடான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. ஸோ முத்துக்குமரன் பொம்மையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு என் பொம்மை உள்ள வந்துச்சுன்னா இந்த பொம்மையை உள்ள வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கும் போது முத்துக்குமரன் வந்து யார்ட்டையும் சொல்லி அந்த பொம்மையை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாப்ல. உள்ள வந்துச்சுன்னா இப்பேஜ் வைடா அப்படின்னு சொன்ன உடனே விஷால் போயிட்டு உள்ள வைக்க போறாப்ல. சாச்சனா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி வச்சு விட்டுருச்சு. விஷாலே பயங்கரமா காண்டாக்ட் இங்க பாரு, இந்த கேம் நான் ஆடணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாச்சனாப்ளுடைய ஆர்வ கோளாறு கேமை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இதுல காமெடி என்னன்னா திடீர்னு ரஞ்சித் கையில பொம்மையை வச்சுட்டு வெளியவே நிக்கிறாப்ல. என்ன காரணத்துக்கு நிக்கிறாப்ல, எதுக்காக நிக்கிறாப்லன்றது ஒண்ணுமே புரியல. கையில யாரு பொம்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தா ராணாவுடைய பொம்மை இருக்கு. இன்னொரு பக்கம் தர்சிகா வந்து சௌந்தர்யா பொம்மையை கையில வச்சுக்கிட்டு என் பொம்மை உள்ள வந்துச்சுன்னா இந்த பொம்மையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் யாரும் அந்த பொம்மையை கொண்டு வந்து உள்ள வைக்கிற மாதிரி இல்ல. இவங்களும் போயிட்டு தர்சிகா கிட்ட கேட்ட மாதிரியும் தெரியல. அதுக்குள்ள எல்லா ஸ்லாட்டும் ஃபுல் ஆயிடுச்சு போல இருக்கு. மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஸ்லாட் தான் அப்படிங்கும் போது அப்ப ஜாக்லினும் ரயனும் போயிட்டு என்ன பண்ணாங்க, ரஞ்சித் கிட்ட ராணா பொம்மையை கொடுங்க, இந்த தர்சிகா பொம்மையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அவரு வாங்கி வச்சுக்கிட்டாப்ல. ரயன் போயிட்டு அந்த ராணா பொம்மையை பிட்டுக்குள்ளேயே போட்டாப்ல. அதை எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்ப வெளியே இருக்கிறது 2 பொம்மை தான், ஒன்னு சௌந்தர்யா பொம்மை, இன்னொன்று வந்து தர்சிகாவுடைய பொம்மை. இதுல என்ன காமெடினா முதல்ல ரஞ்சித் எதுக்காக ராணா பொம்மையை ஹோல்ட் பண்ணி வச்சாரு அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து கேட்ட உடனே எதுக்கு இந்த பொம்மையை கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல. இப்போ இவர் வந்து ஜாக்லின் டீமோட சேர்ந்து விளையாடுறாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஆக மொத்தத்தில் கேமே புரியாம ஒரு கேம் விளையாட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் கேமே புரியாம தான் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அந்த கோவா கேங் புரிஞ்சுக்கிட்டு இந்த தர்சிகா பொம்மையை கொடுத்துறாதீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. சார் கொடுக்காதீங்க சார், சார் கொடுத்துறாதீங்க சார், உங்க கையில யாருக்குமே கிடையாது. அப்ப சத்யா வந்து ரஞ்சித்தை கேட்கிறாப்ல, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ராணாவுடைய பொம்மை தானே இருந்துச்சு, திடீர்னு எப்படி தர்சிகாவுடைய பொம்மை வந்துச்சு அப்படின்னு கேட்டா இல்ல ராணா பொம்மை தூக்கி பிட்ல போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கம் ரயன் அங்கே ஓடி வந்து புடுங்கினாலும் தப்பு, புடுங்கி போடாதான் தப்பு, நாங்க புடுங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. ஏயா புடுங்கினாலும் ஓகே தான், கொடுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போய் போட்டாலும் ஒண்ணுதான், நீ தானே வாங்கிட்டு போய் போட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசி
வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்கலாம் டீமா சேர்ந்து விளையாடுறாங்களாமா, சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குரூப்பா சேர்ந்து ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க தர்சிகா வந்து சிங்கிளா ஆடுறாங்க. அவங்க யாரு கூடயுமே அலைன்ஸ் வைக்கல, யாரு கூடயுமே வந்து அக்ரிமெண்ட்டும் போடாம இண்டிவிஜுவல் ஆடுறதுனால அவங்களுடைய பொம்மையை யாருமே எடுக்கல அப்படிங்கிறது இங்க விஷயம். தர்ஷிகா அது வந்துச்சு உங்க கையில இல்ல தூக்கி உள்ள போடு. கையில இருந்து நான் பொம்மையை புடுங்க கூடாது. அண்ட் தர்சிகாக்கு என்ன கோவம் அப்படின்னா, நீங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து விளையாடுறீங்களா, அது எனக்கு பிடிக்கல, நான் இண்டிவிஜுவல் ஆடுறேன், எல்லாரும் இண்டிவிஜுவல் விளையாடுங்க இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த கேமை இண்டிவிஜுவல் விளையாட முடியாது அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து எல்லாரும் கேங்கா சேர்ந்து வந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கோவமா இருந்துச்சு. சோ நீங்க கேங்கா நில்லுங்க, நான் இண்டிவிஜுவலா நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தர்சிகா ஒரு பக்கம் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேங்கா சேர்ந்து ஒன்னு பிளான் பண்ணி அங்க பண்ணும்போது இண்டிவிஜுவலா நான் இத பண்றதுல தப்பே கிடையாது. அப்ப ரயன் மறுபடியும் போயிட்டு தர்சிகா கிட்ட சம்பந்தமே இல்லாம உன்னுடைய பொம்மை வந்து பிட்டுக்குள்ள தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படியா. அப்ப தர்சிகா சொல்றாங்க அது தப்பு கிடையாது, ஆனா ரஞ்சித் கையில ராணா பொம்மை இருந்துச்சுல, அதை எதுக்கு மாத்தனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம 6 பேரை சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, 5 பேர் இருக்கும், 6வது ஆள் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே தர்சிகாக்கு பயங்கரமா கோவம் வந்து, சரி ஓகே போங்கடா, இதுக்கு மேல விளையாடவே விருப்பப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்து சௌந்தர்ய பொம்மை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்துட்டாங்க. இருங்க இருங்க அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, யாரோ ஒருத்தன் டம்மியா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் எதுக்காக தர்சிகா பொம்மையை பிடிச்சிட்டு வெளியே நிக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. ஒன்னு இவர் வந்து தர்சிகா அடுத்த ரவுண்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது மனசுல இருந்திருந்தா இவர் நிக்கணும், இல்ல ஜாக்லின் டீமோட சேர்ந்து விளையாடினா நிக்கலாம். ஆனா எதுக்கு நிக்கிறோன்றதே தெரியாம அது ஜாக்லின் போல சொல்லிடுச்சு, சரி அதனால அந்த பொம்மையை வாங்கிட்டு நிப்போம், அதான் கேம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நின்று இருக்காப்ல. அது தர்சிகாவும் கேக்குறாங்க, எதுக்கு நான் கடைசி வரைக்கும் நின்று இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ தானே சொன்ன உள்ள போகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தர்சிகா சொல்லிட்டு இருக்காப்ல. ரஞ்சித் நான் புடிச்சு வச்சு நின்னுட்டே இருக்காருனா இது நீ வெச்ச கூட நான் வர மாட்டேங்கறியே. ஆக மொத்தத்துல இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நடந்த மொத்த கன்ஃபியூஷன் நடந்த ஒத்த ஆளு யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரஞ்சித் மட்டும் தான். ஒரு நிமிஷம் இதுக்கு நடுவுல சௌந்தர்யா பார்த்தாங்க, சரி ரைட் இதெல்லாம் வேலைக்காகாது, நான் போயிட்டு ஏன் பொம்மையை எடுத்துறேன், தர்சிகா பொம்மையை உள்ள வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேலைக்காகாதுமா, அப்படிலாம் ரூல்லே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீபக் என்ன பண்ணிட்டாப்ல, இந்த ரவுண்ட்ல இருந்து வெளியே போறது வந்து தர்சிகா தான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணுவோன்னே பிக் பாஸ் என்ன பண்ணாப்ல, எல்லாரும் வாங்க நேரம் நில்லுங்க அப்படிங்கிற நிக்க வச்சுட்டு ரஞ்சித் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவர் சொல்றாப்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ராணாவுடைய பொம்மையை வச்சுட்டு நான் நின்று இருந்தேன், அப்புறமா ஜாக்லினும் ராயனும் வந்தாங்க, 2 பேர் வந்துட்டு தர்சிகா பொம்மையை கொடுத்துட்டு ராணா பொம்மையை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த எக்ஸ்சேஞ்ச் எங்க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வெளியே வச்சு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப வெளியே வச்சு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா அது செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. எக்ஸ்சேஞ்ச் பண்றது எல்லாருமே அந்த பிட்டுக்குள்ள வச்சு வேணா நீங்க பண்ணிக்கலாம், வெளியே வந்து பண்ணக்கூடாது, வெளியே வந்து பண்ணீங்கன்னா அது செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுமே செல்லாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. முதல் சுற்று ரத்து செய்யப்படுகிறது. சோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாரும் பொம்மையை எடுத்துட்டு போய் அவங்க ஸ்லாட்ல வச்சிட்டாங்க. அண்ட் இப்பயுமே சௌந்தர்ய பொம்மையை விட்டாங்க, சௌந்தர்ய பொம்மையை பவித்ரா பிடிச்சிட்டாங்க, அவங்க வைக்க வேண்டிய பொம்மையை இன்னொரு கையில வச்சிருந்தாங்களா. சோ அந்த பொம்மையை தூக்கி போட்டு இவங்க வந்து ஓடும் போது சிவகுமார் அந்த சௌந்தர்ய பொம்மையை எடுத்து ஓடி வந்தாப்புல, ஆனா அதுக்கு முன்னாடி பவித்ரா வச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்ட்ல இருந்து சௌந்தர்யா அவுட் ஆயிட்டாங்க. சௌந்தர்யா இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கீங்க. அப்புறமா செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாரும் அவங்க பொம்மையை கொண்டு போய் ஸ்லாட்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ மஞ்சரி என் பொம்மையை காண, பொம்மையை கடந்து விட்டு அவங்க கையில 2 பொம்மையை வச்சு தேடிட்டு இருந்தாங்களா. மஞ்சரியோட பொம்மை வந்து ஆக்சுவலா அன்ஷிதா கையில வந்து மாட்டிக்கிச்சு, அன்ஷிதா வந்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டாங்க. அண்ட் வந்து மஞ்சரி கையில ஜாக்லின் பொம்மை வந்து மாட்டிக்கிச்சு, அண்ட் ஜாக்லின் கையில தீபக் பொம்மை வந்து மாட்டிக்கிச்சு. இவங்க 3 பேருமே இப்ப நான் உள்ள போக மாட்டேன், என் பொம்மையை வச்சாதான் நான் உள்ள போவேன் அப்படிங்கிற மாதிரி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சான் 2 பேரும் வச்சிருங்க மச்சான். அன்ஷி அண்ட் ஆல்ரெடி சௌந்தர்யாக்கு மஞ்சரி மேல பயங்கரமான காண்ட் இருக்கிறதுனால இங்க வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சரி தான் பொய்யே சொல்ல மாட்டாங்களே, பொய் சொல்லாத ஒரே ஆள் தான் அது மஞ்சரி தானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை சொல்லு அப்படி சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் நீங்க ஹோல்ட் பண்ணலன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ கேட்டா பிடிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேட்கும்போது ஏமா ஹோல்டுங்கிறது இங்கிலீஷ், பிடிச்சிருக்கேன்றது தமிழ், நான் அதுதான் உள்ள வச்சு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே 2 பொம்மையை உள்ள வச்சு பிடிச்சிங்களா, அது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு சொன்னா, அது பிக் பாஸ் சொல்லிட்டோம், பிக் பாஸ் சொன்னா நான் கேட்கிறேன், நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. பாருங்க இந்த மாதிரிலாம் பேசலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ அந்த இடத்துல இல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா எது பேச வந்தாலுமே மஞ்சரி மாறி மாறி கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க. மறுபடியும் சொல்றாங்க, இந்த பாருங்க இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு, வச்சுக்காதீங்கன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுத்துட்டே இருந்த உடனே சௌந்தர்யாக்கு பயங்கரமா கடுப்பாய் போய், நீ வாயை திறந்தாலே பொய் 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 பொய், எதை பேசினாலும் பேசிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி மார்க்கிங் வரைக்கும் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாயை திறந்தாலே பொய் இதான் பண்ணுவேன், பேச தெரியலனா. அண்ட் வழக்கமா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஐபிஎல் மேட்சை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு டீம் இறங்கிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தியா ராணாவில் அவங்க தள்ளுங்கப்பா மறைக்குதா இல்லையா, கரெக்டா வேடிக்கை பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே சத்தியாலாம் வந்துட்டு நம்ம வெளியே இருந்து பார்க்குற செவோ உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்காப்ல, ஆனா சம்பளத்தை வாங்கிட்டு பார்த்துட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ப்ளீஸ் டிவி சவுண்ட மறைக்காதீங்க. அந்த அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் மஞ்சரி பொம்மை உள்ள போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் மஞ்சரி பொம்மையை நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீ வேணா தீபக் பொம்மையை கொண்டு போய் உள்ள வை, இந்த பொம்மை கடைசி வரைக்கும் உள்ள போகாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பக்கம் சொல்லிவிட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் பார்த்தாப்ல இவங்க 3 பேர் பொம்மையை கொண்டு போய் உள்ள வைக்கிற மாதிரி தெரியல, அதனால நீங்க 3 பேர் மட்டும்
கொஞ்சம் இருங்க, மற்ற எல்லாருமே போயிட்டு அன்றாட வேலையை வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் இதுக்கப்புறம் சாப்பாடு தண்ணி ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஹவுஸ்மேட்ஸும் ஹெல்ப் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாப்ல. தண்ணீர் உணவு வாஷ்ரூம்னு எதுக்கும் நகர முடியாது. சோ அப்பவே தெரிஞ்சு போச்சு பசியை அடைக்கலாம் தாகத்தை அடைக்கலாம், ஆனா உச்சாவை யாராலையும் அடக்க முடியாது. சோ ரெஸ்ட் ரூம்ல தான் இந்த கேம் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பிக் பாஸ் வெயிட் பண்ணி பார்த்தாப்ல யாரும் வந்து அசர்ற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போங்க திரைகளோட மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி விட்டு உங்க 3 பேரை மட்டும் வெளியே உட்கார வச்சிட்டாப்ல. ஆனா இந்த மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா இல்ல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அப்பப்ப அன்சிதா கிட்ட போயிட்டு எதுக்கு நீ வந்து என் பொம்மையை பிடிச்சி வச்சிருக்க, நான் உள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, ஆமா நீ உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டைமும் போய் கேட்கறாங்க, அப்போ சொல்றாங்க இல்ல தீபக் உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் டைமும் போய் கேட்கும்போது இல்ல ரெண்டுக்குமே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போயிட்டு முத்துக்குமரன் சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்றாப்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிள்ளை ஓப்பனா சொல்லிருச்சுல, அப்புறம் நீ மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இவங்க போயிட்டு மறுபடியும் கேட்டுக்கிட்டே தான் நாங்க கிட்டத்தட்ட எப்படி இந்த கேள்வியை ஒரு 30 வாட்டியாச்சும் மஞ்சரி வந்து அன்சிதா கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து போக கூடாதுன்னு நினைக்கிறேன், தீபக் நான் சேவ் பண்ணணும்ன்றதுக்காக தான். இதுல நடுவுல மஞ்சரி போயிட்டு இன்னைக்கு தான் எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம்லாம் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க, கேமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ வார்த்தையை விட்டுருப்பாங்க போல இருக்கு. அதுலயுமே வந்து அன்சிதா பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க போல இருக்கு. டே 1ல இருந்து 52வது நாள் வரைக்கும் அங்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் கேம் விளையாடிட்டு இருக்கோம், நீ ஒண்ணு இந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம், உன்னுடைய பொம்மையை நான் பிடிச்சி வச்சிருக்கிறது எனக்காக மட்டும் கிடையாது எல்லாருக்காகவும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ரொம்ப ஸ்டப்பனா என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் நான் வந்து இந்த பொம்மையை கொண்டு போய் உள்ளே வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஜாக்லினா அப்பப்ப கேட்கறாங்க என்னமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல மஞ்சரிக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு போல இருக்கு. சரி ரைட் நம்மளால இதுக்கு மேல அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொல்றாங்க நீ போய் என் பொம்மையை உள்ள வச்சு என்ன சேவ் பண்ணு, உனக்காக நான் கடைசி வரைக்கும் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்த உடனே நிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ரைட் உன்னை நம்பி நான் போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி போயிட்டு ஜாக்லினோட பொம்மையை உள்ள வச்சுட்டு நேரா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. இதுல 2 பேருக்குமே மாறி மாறி உச்சா வந்துருச்சு போல இருக்கு. இந்த உச்சா தான் இப்ப கேமே விளையாடிட்டு இருக்கு. அப்ப சௌந்தர்யா கேட்கிறான் உனக்கு உச்சா வந்தா என்ன செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதா கேட்டா மூச்சை இழுத்து விட்டு இப்படி ஒரு ஆட்டினா அது கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. உடனே சௌந்தர்யா ஜாக்லின் கேட்கறாங்க உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்கில் இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இதெல்லாம் ஸ்கில்ல வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப ஜாக்லின் சொல்றாங்க கேம் ஆரம்பிச்ச நேரத்துல நான் உச்சாவை அடக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருக்கா பெனிஃபிட்ஸ்? அண்ட் இதுல ஜாக்லின் வந்து நான் கடைசி வரைக்கும் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி அவங்களே பெருமையெல்லாம் பேசிக்கிட்டே இல்ல, நீ நிக்கிறியா நானும் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த அன்சிதா என்ன பண்றாங்கன்னா இங்க பாத்துக்கோ நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் நிப்பேன் 2 நாள் ஆனாலும் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தி அவங்களே பெருமையா வேற பேசிட்டே இருந்தாங்க. நான் வைக்க மாட்டேடா ரொம்ப தெளிவா கிளியரா சொல்றேன். அண்ட் இன்னொரு பக்கம் மஞ்சரி வந்து ஜாக்லின் கிட்ட சரி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல சொல்லவும் செஞ்சிட்டாங்க. அப்ப ஜாக்லின் கேக்குறாங்க நீ ஏன் சைடுல இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பேண்ட்லயாச்சும் உச்சா போயிட்டு அந்த இடத்துல நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் சொல்லிட்டாங்க நீ அவ்வளவு தூரம் நிப்பல, நான் உனக்காக கடைசி வரைக்கும் நின்றே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லி விட்டாங்க. எனக்கு அர்ஜென்ட்டா வருதுன்னா நீ இல்லனா பேண்ட்லயே போயிட்டு இருப்பேன், அவ்வளவுதான் விடு பாத்துக்கலாம் போ. அப்ப மஞ்சரி போய் ஜாக்லின் கிட்ட ஒருவேளை நீ வந்து கடைசி வரைக்கும் எனக்காக நின்று என்ன வந்து கேம்ல நீ சேவ் பண்ணிட்டேன்னு வைக்க நாளைக்கு என்னோட கேம் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. உடனே ஜாக்லின் வேற மாதிரினா எப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நாளைக்கு எனக்காக நீ விளையாடுவியா உனக்காக இவ்வளவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அவங்க அதை சொல்லல, கடைசி வரைக்கும் நான் வேற மாதிரி தான் ஆடுவேன் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பொம்மை எனக்கு சேவ் பண்ணிட்டேனா நாளைக்கு வேற கேம்ங்கறேன். ஒரு பக்கம் அன்சிதா அண்ட் பவித்ரா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இன்னுமாடி ஜாக்லினுக்கு உச்சா வராம இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. அதை மஞ்சரி ஒட்டி கேட்டு வந்துட்டு அன்சிதாக்கு உச்சா வந்துச்சு போல இருக்கு எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடைசில அன்சிதாவும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாங்க ஆடுறாங்க நெளிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு உச்சா ரிலீஸ் ஆயிரும், என்ன பண்ணலாம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பிக் பாஸ் சைடுல இருந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. சரி வேற ஆப்ஷனே கிடையாது, எஞ்சி ஒரே ஓட்டமா ஓடின்னு சொல்லிட்டு டவலாம் எடுத்து கட்டிக்கிட்டு பொம்மையோட உள்ள ஓடி போயிட்டாங்க. உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறம் பவித்ரா அங்க வந்து அச்சோ பொம்மையை உள்ள கொண்டு வந்துட்டாடி அப்ப இவ அவுட் தானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாருமா நீ இன்னுமாமா உனக்கு கேம் புரியல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டாலே கேம் முடிஞ்சு போச்சுமா, பொம்மையை உள்ள கொண்டதுனால கேம் முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா போய் பொம்மையை வந்து உள்ள வச்சுட்டாங்க. ஓவரா வாய் பேசிட்டு கடைசில உச்சா கிட்ட தோத்து பொம்மையை கொண்டு போய் உள்ள வச்சிட்டோமே அப்படிங்கிறதுனால ஜாக்லின் கை கொடுக்கும்போது கூட கை கொடுக்காம நேரா உள்ள போயிட்டு போர்வை பொத்து படுத்தாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா அன்சிதா வெளியே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, உள்ள தீபக் நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருந்தாப்ல.
அப்படி பண்ணாத ஜாக், எனக்கு பேச இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ ஃபைனலாக பிக் பாஸ் யாரோடைய பொம்மை வந்து ஸ்லாட்டுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீபக்கோட பொம்மை ஸ்லாட்ல வரல சொல்லி சொன்ன உடனே பிக் பாஸ் வந்து தீபக் இந்த கேமை விட்டு அவுட் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்போ தீபக் இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்படுகிறார். எல்லாரும் போய் தூங்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாப்ல. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. அண்ட் உண்மையிலே இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினை உண்மையிலேயே பாராட்டணுங்க. மற்ற நேரத்தில் லபன் பேசுவாங்க, கண்ட கர்மத்தெல்லாம் பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உச்சா வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் அடங்கிக்கிட்டு நான் ஜெயிக்காம விட மாட்டேன், கொடுத்த வாக்கை காப்பாற்றாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி மேல இருந்த பாசம்லாம் கிடையாது. அந்த வாக்குக்காக கடைசி வரைக்கும் நின்றாங்க பாத்தீங்களா, அது உண்மையிலே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாளைக்கு பேச ஏன் இப்படி பண்ற? ஆல்ரெடி ஓவரா பேசி பொம்மையை உள்ள வச்சிட்டோம் அப்படிங்கிற காண்டில் அல்சிதா இருப்பாங்க. அண்ட் மஞ்சரி வந்து எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சு நாளைக்கு நான் வேற மாதிரி விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இந்த கோவா கேங் இவங்க ஒரு பக்கம் வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க 3 பேர் நாளைக்கு வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்து இல்லை. ஸோ இன்னையை விட நாளைக்கு டாஸ்க் வந்து இன்னும் பயங்கரமா சூடு பிடிக்கும். ஆனா எங்க ஆட்டம் வெறி தனமா இருக்கும். நாளைக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே மறுபடியும் அன்சிதா, மஞ்சரி, ஜாக்லின் இவங்க எல்லாருமே மாறி மாறி பொம்மை எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க உள்ள போக போறதில்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நாளைக்கு வெளியிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால நிறைய கண்டென்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, யாரெல்லாம் விளையாடுறா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். Take it.